Good afternoon students. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம்ப்பா. ரே ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் லெசன் 6th லெசன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது ரே ஆப்டிக்ஸை பற்றி. 7th லெசன் பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு வேவ் ஆப்டிக்ஸை பற்றி தான். ஸோ நம்ம இந்த லெசனில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைட், அதாவது ஒரு லைட்டோட ரேவை தான் நம்ம ஃபுல்லாக அதில் பார்க்க போகிறோம். அந்த லைட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரீஃப்ராக்ஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி லைட்டோட ஸ்பீடை வந்துட்டு எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மிரர், லென்சஸ் அண்ட் ப்ரிசம்ஸ், இது மூணுத்தோட கான்செப்ட் என்ன, மூணுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த லாஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பர்ஷனுக்கும் ஸ்கேட்டரிங்க்கும், அதாவது லைட்டு வந்துட்டு டிஸ்பர்ஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும், அது ஸ்கேட்டர் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த 5 டாப்பிக்கை தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லைட் இஸ் மிஸ்டிக்கல், அதாவது மிஸ்டிக்கல் அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி அப்படிங்கிறோம். ஸோ இட் பிஹேவ் இட்ஸ் ஸோ அஸ் எ ஃபேசினேட்டிங். ஸோ இது வந்து ஒரு ஃபேசினேட்டிங் மீன்ஸ் என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்கிறது தான் லைட் அப்படிங்கிறோம். ஸோ இது ஒரு சிங்கிள் என்டிட்டி. இந்த ரே ஆப்டிக்ஸில் நம்ம எதை பற்றி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா ரே ட்ராவலிங் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களோட ரே ட்ராவல் ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா லைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஸோ அது என்ன மாதிரியெல்லாம் நம்ம என்ன மாதிரியெல்லாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது வேவ் ஆப்டிக்ஸ், அதாவது ரே ஆப்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் வேவ் ஆப்டிக்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த லெசனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த லெசனை நம்ம பார்க்க முடியும். ஸோ குவாண்டம் aspect of light which we can study as quantum optics. So quantum optics அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் ஸ்டடீஸ், அதாவது யூஜி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திங்கனாலோ இல்லை எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திங்கனாலோ இன்ஜினியரிங் எடுத்திங்கனாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ இந்த குவாண்டம் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அதோட பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இதிலே சொல்லிடுவோம். ஸோ லெசனை நல்லா கவனிங்க. இந்த செகண்ட் வால்யூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே இந்த செகண்ட் வால்யூமில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் தரவாகவே பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், எதுவும் புரியலன்னா டவுட் கேளுங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ரே ஆப்டிக்ஸ். ஸோ ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு லைட் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகிறது தான் நம்ம ரே ஆப்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லைட் வந்துட்டு டீவியேட் ஆகிறது வந்துட்டு இட் இன்ஸ் பேத் ஒன்லி, அதோட பேத்தில் மட்டும்தான் இது டீவியேட் ஆகும். ஸோ அது அனதர் மீடியம்லேயோ இல்லை ஆப்ஸ்டக்கல்லையோ போய் என்கவுண்டர் ஆகும். என்கவுண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், மோதுறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு லைட் வந்துட்டு ஒரே பேத்தில் ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகி அனதர் மீடியம்லேயோ இல்லை ஆப்ஸ்டக்கல்லையோ போய் மோதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரே ஆஃப் லைட் வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்க விரும்புது அப்படின்னா லைட்டோட டைரக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட இன்டென்சிட்டியோ இல்லை அந்த லைட்டோட கலரையோ வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்தது ரே அப்படிங்கிறது ஒரு சென்சிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைட் இன் ரே ஆப்டிக்ஸ். இது ஒரு துல்லியமான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைட்டோட பேத்தை வச்சு அந்த லைட்டோட பேத்தை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அதே அந்த பண்டில் ஆஃப் ரேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பீம் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ பேத் ஆஃப் லைட் அப்படின்னா ரே ஆஃப் லைட்டுன்னு அர்த்தம், பண்டில் ஆஃப் சச் ரேஸ் அப்படின்னா பீம் ஆஃப் லைட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் அண்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் யூஸிங் த ரே டெபிக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இந்த லைட்டோட ட்ராவலிங்கில் இந்த 4 விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட லைட் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கோம், மொத்தமானு சொல்லியிருக்கோம். ஸோ மொத்தமாக ட்ராவல் ஆகும்போது அதே மீடியமில் என்கவுண்டர் ஆகி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் கிடைக்கிறது தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பண்ணுறோம், எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் அது கிடைக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்துட்டு சில்வர்னால் கோட் பண்ணியிருக்கோம், சில்வர் கோட்டிங் மிரராக எடுத்துக்கிறோம். ஆல்மோஸ்ட் இது என்ன பண்ணோம் அப்படின்னா 90% ஆஃப் லைட்டை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை நம்ம ஐன்னு சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனை ஆர்ன்னு சொல்கிறோம். அதோட சென்டர் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம நார்மல் லைன்
drawn to the surface of the point அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் லைட். ஸோ இங்கே டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கீழே கொடுத்துருக்காங்களா 6.1ல் XY அப்படிங்கிறது ஒரு சில்வர்டு கோட்டட் மிரர். அதில் ஏங்கிற ஒரு இன்சிடென்ட் லைட்டை நம்ம கொடுக்குறோம். பிங்கிற பாயிண்ட் வழி அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உள்ளே வரதுக்கு ஆரோ மார்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மிரரை நோக்கி வந்துச்சு அப்படின்னா அது இன்சிடென்ட், மிரர்லேருந்து வெளியில் போணுச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நார்மல் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம் n அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நார்மல் லைன் எடுத்துக்கிறோம். அப்போது நார்மலுக்கும் ஏக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை ஐன்னு சொல்கிறோம், நார்மலுக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை ஆறுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது மூலயமா ரெண்டுலாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ரே டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா கோப்ளனார். கோப்ளனார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல் லை இன் த சேம் பிளேன். ஸோ ஒரே பிளேனில் எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் கோப்ளனார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஐ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு லா நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம், அதை தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்ஃபேஸில் நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஒன்று ஃப்ளாட் சர்ஃபேஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ். உங்களோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேரலல் ரேஸ் வந்துட்டு அவுட்கம் மஸ் தி பேரலைஸ். எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸை நீங்கள் இர்ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேரலல் ரேஸ் ஆஃப்டர் கம்மிங் அவுட் இர்ரெகுலர் ரேஸ். ஸோ திரும்பி வெளியில் வரும்போது என்னவாக இருக்கும், இர்ரெகுலர் ரேஸாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா பேரலாக இருக்காது. கீழே டயக்ராமில் பாருங்கள் 6.2a ஸோ ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் 3 விதமான லைட் கொடுக்குறீங்க, க்ரீன், ப்ளூ, ரெட். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே இர்ரெகுலரில் பாருங்கள், பிங்கிற டயக்ராம் பாருங்கள், ஒரு கேர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். நம்ம கொடுக்குற மாதிரியே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது கிடையாது. ஸோ அதோட ஆங்கிளுமே என்ன பண்ணோம் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு தி ரிஃப்ளெக்ஷன். ஸோ டீவியேஷன் அப்படின்னா அதாவது ரிஃப்ளெக்ஷனை பொறுத்து டீவியேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஸ்டன்ட் ரேக்கும் டீவியேட்டட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டயக்ராம் எடுத்து பின்னாடி பக்கம் திருப்பி பாருங்கள். ஒரு இன்ஸ்டன்ட் லைட் கொடுத்துருப்பாங்க ஏஓ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில். அதோட ரிஃப்ளெக்டட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓபி, அதோட அன்டீவியேட்டட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி. ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இருக்குது அப்படின்னா ஓபி அண்ட் ஓசி. த ஆங்கிள் பிட்வீன் ஓபி அண்ட் ஓசியை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதை எப்படி ரைட் பண்ணலாம், டி இஸ் ஈக்குவல் டு 90 + 90 ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கு, அதாவது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒன்று, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஒன்று. ஸோ டோட்டல் 90 + 90 180. அப்போ 180 மைனஸ் ஐ ப்ளஸ் ஆர். ஸோ எதனால் இந்த மைனஸ் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த டைரக்ஷன் அது என்ன பண்ணும் அப்படின்னா அதிலே ரிஃப்ளெக்ட் ஆகும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது உங்களோட சர்ஃபேஸ்க்கு பின்னாடி வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம 2i அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ i ஈக்குவல் டு ஆர். அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, d is equal to 180 minus 2y. ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டேர்மை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபான்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதோட மெஷர்டு இன்சிடென்ட் ரே பார்த்தீங்க அப்படின்னா ஏஓ அண்ட் உங்களோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஒய். ஸோ இப்போ நீங்கள் ஆங்கிள் எழுதுங்க. என்ன ஆங்கிள் எழுதுகிறோம், ஆங்கிள் டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான்ப்பா புரியும். ஆங்கிள் ஏஓஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அண்ட் அனதர் ஒன் என்னது ஆங்கிள் பிஓஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அண்ட் another angle பாருங்க YOC is equal to angle alpha. ஸோ இது மூணு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம எழுத போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீவியேஷன் எழுத போகிறோம். டீவியேஷனோட ஆங்கிள் வந்துட்டு BOC. ஸோ BOC அப்படிங்கிறத எப்படி நம்ம எழுதிக்கலாம், d is equal to 2 into ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட சர்ஃபேஸுக்கும் பிக்கும் இடையில இருக்கிறது ஒரு ஆல்ஃபா, அதே சர்ஃபேஸுக்கும் சிக்கும் இடையில இருக்கிறது ஒரு ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா என்னது 2 ஆல்ஃபா. ஸோ அதனால தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன பண்ணியிருப்போம் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். 2 ஆல்ஃபான்னு எழுதியிருக்கோமா, d is equal to 2 ஆல்ஃபா. ஓகேப்பா. ஸோ இதுதான் உங்களோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். டீவியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ சொல்லியிருக்கோம், இன்சிடென்ட் ரேக்கும் டீவியேட்டட் ரேக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம டீவியேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப்
பிளேன் மிரர். ஸோ பிளேன் மிரரோட இமேஜ் ஃபார்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஆப்ஜெக்டை ஏன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட மிரரோட சென்டர் பாயிண்ட்டை ஓன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஓக்கும் ஏக்கும் உடைய ஆங்கிள் போடுறோம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் நல்லா பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இமேஜ் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. இதை நம்ம 10th படிச்சிருப்போம். ஸோ அந்த சென்டர் ஓல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஏ தான் இன்சிடென்ட் ரே கொடுக்குது. அதை நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணு வழியாக பார்க்குறத ரிஃப்ளெக்டட் ரேவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பிளேன் சர்ஃபேஸ்க்கு பிஹைண்டில், அதாவது மிரரோட பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீவியேஷன் ஆங்கிள் கிடைக்கிது. அதை தான் நம்ம ஏ டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் இன் பிளேன் மிரர் ஃபார் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது மிரர் வெர்ச்சுவல் இமேஜாக எப்படி தெரியும், ரியல் இமேஜாக எப்படி தெரியும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வாங்க. ஒரு லைட்டோட ரேவை நம்ம ஏவோன்னு எடுத்துக்கிறோம். பாயிண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து மிரரோட இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதோட ரிஃப்ளெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஓபி, நார்மல் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎன். ஸோ இன்சிடென்ஸ் ஏஓஎன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பிஓஎன் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அனதர் ரே நம்ம எடுத்துக்கிறோம் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு மிரரோட பேக் சைடு ரிஃப்ளெக்டட் பேக் அலாங் தி டிஏ. ஸோ அந்த டிஏக்கு ஏடி அப்படிங்கிறது என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகுது, டிஏவா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ பிஓ அண்ட் ஏடி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் பேக்வர்ட்ஸ் தி மீட் அட் பாயிண்ட் ஏ டேஷ். ஸோ இந்த பிஓங்கிற பாயிண்ட்டும் ஏடிங்கிற பாயிண்ட்டும் உங்களோட மிரரோட பேக் சைடில் மீட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னவா டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஏ டேஷ்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரே அப்பியர் ஆகும்போது அதை நம்ம ஃபார்ம் பண்ணுறது பிஹைண்ட் தி பிளேன் மிரர். அதான் நான் சொன்னேன் மிரருக்கு பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஆப்ஜெக்டும் இமேஜும் உங்களோட பிளேன் மிரருக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஆங்கிள் ஏஓஎன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஏஓ. ஸோ இது ரெண்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆங்கிள் பிஓஎன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஏ டேஷ் டி. இது ரெண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னால் ஒரே மாதிரி இருக்குது. ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள் அப்படின்னா அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள். ஸோ இப்போ ஹென்ஸ் இட் ஃபாலோஸ் த ஆங்கிள். இப்போ நம்ம எந்த ஆங்கிளை பார்க்க போகிறோம், டிஏஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஏ டேஷ் டி அப்படிங்கிறது எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஆங்கிள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ட்ரையாங்கிள் ஓடிஏ அண்ட் ட்ரையாங்கிள் ஓடிஏ டேஷ். இது ரெண்டும் கான்குரியன்ட் அப்படின்னு என்ன சொல்லிட்டோம், எல்லா பாயிண்ட்டும் ஒரு சென்டரில் வந்து மீட் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்குரியன்ட் அப்படிங்கிறது. அப்போது ஏடி அப்படிங்கிறதும் ஏ டேஷ் டி அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் டிஐ இன்சைட் த பிளேன் மிரர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிளேன் மிரர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த டிஐ பிளேன் மிரரோடதும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸில் இருக்க அந்த டி நாட் பிளேன் மிரரோடதும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேன் மிரருக்குன்னு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, பிளேன் மிரர் அப்படிங்கிறது வெர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கும், லேட்ரலி இன்வெர்ட்டாக இருக்கும். வெர்ச்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே தெரியுது. எரெக்ட் அப்படின்னா மங்கலாக தெரியுது. லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா தலைகீழ அப்படியே தெரியுது. ஸோ சைட் வைஸ் இது வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்துட்டு ஸோ ஆப்ஜெக்டோட சைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிஹைண்ட் த மிரர் இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன்ட் ஆங்கிளோட டீக்டா அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நல்லா பாருங்கப்பா. ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஈவன்னா என்ன, ஆடுனா என்ன, சிமெட்ரிக்கல், அசிமெட்ரிக்கல், அண்ட் தென் அதே மாதிரி ஆடில் சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆங்கிள் ஃபார்மேஷனுக்காக தான் இதெல்லாம். பாருங்கள், எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கப்பா. தேங்க்யூ.